அனைவருக்கும் வணக்கம். 1941 முதல் முதலாக ராஜபாளையம் தரம் 3வது நகராட்சியாக உதயமானது. அதன் பின்பு 1955, 75, 89 அப்படின்னு அடுத்தடுத்த நிலையை உயர்ந்து இறுதியா 2008 சிறப்பு நிலை நகராட்சியா ராஜபாளையம் நகராட்சி உதயமாகி உதயமானதிலிருந்து இன்று வரை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்றே சொல்லலாம். பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிநீர் கொடுக்குறாங்க. நம்ம ராஜபாளையம் பகுதிக்குள்ளேயும் ஒரு பழமையான ஒரு அருமையான ஒரு அருவி, ஐயனார் கோயில் ஒரு அருவி இருக்குது. அங்க இருந்து நமக்கு தூய குடிநீர் கிடைக்குது. அதை சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு டேம் இருக்கு. அதன் முறையா அவங்க பராமரிக்கிறாங்களா, தூர் வர்றாங்களா, அதை தூர் வாரி ஒழுங்கா பராமரிச்சு ஒழுங்கான முறையில் அதை செஞ்சிருந்தாங்கனாலேயும் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு தேவையான தூய குடிநீரை கொடுத்துருக்கலாம். அதை அவங்க பராமரிக்காம விட்டுட்டு இப்ப தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்துட்டு அதுக்கு வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் கொடுத்து மீட்டர் கொடுத்து மோட்டரை கொடுத்துங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுல இன்னும் தண்ணியே வரல. அது வெறும் காத்துதான் வருது. இப்பயே அதுல மீட்டர் ஓடுது. இதுல தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு தூரம் மீட்டர் ஓடும். அப்ப நீங்க கரண்ட் பில்லுக்கு வரி வாங்குற மாதிரி நாலு பின்ன தண்ணிக்கும் வரி வாங்குறதுக்கான திட்டம் தானே இது. இது மக்களை கொடுமைப்படுத்தும் திட்டம் இல்லையா? இந்த மாதிரி திட்டங்களை தவிர்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டம் தாங்க அந்த பாதாள சாக்கடை திட்டம். அதை தமிழ்நாட்டுல ராஜபாளையத்துல கொண்டு வந்துட்டு சாலைகள் அங்கங்க தோன்றீங்க, அங்கங்க மூடுறீங்க. சரி, சாலைகளே தரமானதா போடுறீங்களா? அதுவும் இல்ல. பாதாள சாக்கடைக்கும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கும் நீங்க அங்கங்க தோன்ற சாலைகளை திரும்ப மூடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்குறீங்க. அந்த நிதி ஒதுக்கிட்டீங்க, சாலைகள் எங்க காணும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெருக்கல்ல ஆட்டோமேட்டிக் எல்இடி லைட் அது 42 வார்டுல ராஜபாளையம் நகராட்சியில போடுறதா சொல்லி இப்ப போட்டிருக்கிறீங்க. அதோட தரம் என்னவா இருக்குது? அதாவது பகல் நேரத்துலதான் விளக்குகள் அமரணும், இரவு நேரத்துலதான் விளக்குகள் எரியணும். இங்க அப்படியே தலையில இருக்கு. எப்ப தேவையோ அப்ப கிடைக்க மாட்டேங்குது. அப்பப்ப எரியுது, அப்பப்ப அமருது. இதை சரியான பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. வேலைக்கு ஆளை பத்தி ஒருத்தன் கரண்ட்ல லைட்டை போட்டு அமர்த்தும் போதே சரியான வெளிச்சமும் சரியான விளக்குகளும் எரியாது. இல்ல நீங்க அலுவலகத்திலே உட்காந்துட்டு போட்டுருவீங்களா? இங்க ஆட்டோமேட்டிக்கா எரியுமா? அது என்ன ஒரு முறை? அதனால என்ன பயன் இருக்குது மக்களுக்கு? அது மாதிரி 42 வார்டு இருக்குங்க ராஜபாளையத்துல. இந்த 42 வார்டுலயும் சிண்டெக்ஸ் தண்ணி தொட்டியை பராமரிக்கிறேன்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்குறீங்க. ஆனா சிண்டெக்ஸ் தொட்டி எங்க? வடிவேல சொன்ன மாதிரி கிணத்து காணும் சொன்ன மாதிரிதான், எதுவும் பராமரிப்பு இல்லாம அப்படியேதான் இருக்குது. இத பாத்தீங்கன்னா இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் நீங்க இந்த ராஜபாளையம் நகராட்சி இன்னும் மாநகராட்சியை மாத்தணும் அப்படின்ட்டு முன்னு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாநகராட்சியை மாத்தினால மக்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ராஜபாளையம் நகராட்சியை தாண்டி 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட தாண்டி உள்ள சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஊராட்சிகளெல்லாம் கொண்டு இதுல இணைச்சு அந்த மக்களை வந்துட்டுறீங்க. அவங்களோட வாழ்வாதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் ஒண்ணு இருக்கு. அது பாதிக்கப்படும் வராதா? இப்ப 5 ரூபாய் வரி கட்டுற ஒரு மக்கள் திடீர்னு 50 ரூபாய் கட்டணும், அவனால கட்ட முடியுமா? இதை சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப அது போல ராஜபாளையம் நகராட்சியில இருக்கிறதுலயும் தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்து அதிகப்படியான வரி வாங்குறது இந்த ராஜபாளையம் நகராட்சி தான். இப்ப நீங்க இதை மாநகராட்சியா மாத்தினீங்கன்னா அது இன்னும் எவ்வளவு தூரம் வரி உயரும்? இன்னும் பன்மடங்கு அதை கட்டுறதுக்கு மக்களால முடியுமா? அதை உங்களால சிந்திக்கணுமா இல்லையா? இந்த திட்டத்தினால மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. நீங்க இன்னும் கூடுதலா ஒரு சேரன் வச்ச வண்டியில மேயர்னு சொல்லி சுத்துறதுக்கான பயன்படுமே ஒழிய மக்களுக்கு இதனால எந்த ஒரு நல்லதுமே இல்லை. அதனால இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சி அங்கங்க போராட்டங்கள் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இதை மக்களும் சிந்திக்கணும். மக்களும் சிந்திச்சு இந்த ஆட்சியாளரும் சிந்திச்சு இந்த திட்டத்தை கைவிடும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில இந்த நகராட்சி, குறிப்பா ராஜபாளையம் நகராட்சி என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்காங்க, அதை எப்படிலாம் செயல்படுத்துறாங்க, அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா 2000 ரூபாய்க்கு ரெயின் கோட் வாங்கின நிர்வாகம் தானே நம்ம நிர்வாகம். அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காலையில பார்க்க போறோம். அவங்க ஒதுக்கின நிதியும் அந்த வகுத்த திட்டங்களும் சரியான முறையில செலவு செய்யப்பட்டிருக்கா, மக்களுக்கு பயனுள்ள இருந்திருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில காண்போம். நன்றி, வணக்கம். இது ராசை தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.